பாத்தீங்கன்னாக்கா தெரியும், ஒன்றரை ஜல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எர்த்தாமரம் அங்க ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க ஜல்லி கொட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ஜல்லியை மட்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த எர்த்தாமரம் வச்சு மறுபடியும் மேல ஒரு தடவை இதே மாதிரி ஓட்டணும். ஓட்டினாக்கா இந்த ஜல்லியானது மட்டமா போய் தரையில போய் அழுந்தி உங்களுக்கு மட்டத்தை கொடுக்கும். மட்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வரக்கலவை அந்த ஜல்லி மேல விசிறி விடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஜல்லியோட ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸுக்குள்ள போய் இந்த வரக்கலவை போய் கீழே இறங்கும். சருன்னு கீழே நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எர்த்தாமரம் ஓட்டுவோம். எர்த்தாமரம் ஓட்டிட்டு விளக்க மாத்துல நம்ம அதை கூட்டி விட்டு சரி பண்ணுவோம். ஆனா நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த ஜல்லியை எப்படி போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கலக்கிற மிக்சர் இருக்கும். அந்த மிக்சர்ல இந்த ஜல்லி எம்சாண்டு சிமெண்ட்டை போட்டு ஒன்றை கலப்பாங்க. கலந்து மிக்சர் கீழே கொட்டும் வண்டியில. அதை கொண்டுட்டு வந்து இதுல கொட்டி சரி பண்ணுவாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, இந்த தரையில அந்த மிக்சிங்கோட கலவையோட ஜல்லியோட கொட்டுறப்ப ஜல்லி தனியாகவும் கலவை தனியாகவும் பிரிஞ்சிரும். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அந்த மாதிரி போடுவாங்க. ஆனா அதுல போட்டோம்னா கலவை தனியா போயிடும், ஜல்லி தனியா போயிடும். அப்படிங்கிறப்ப மறுபடியும் வரக்கலவை போட்டு நம்ம அதை பினிஷிங் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இதுதான் பெஸ்ட்டு, குழச்சி போடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய பொறுத்தவரையிலும் இப்படி போடுறது தான் பெஸ்ட்டாக நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதை ஜல்லி போட்டுடுறோம், எர்த்தாமர் ஓட்டிடுறோம். எர்த்தாமர் ஓட்டினதுக்கப்புறம் வரக்கலவை மறுபடியும் போடுறோம். வரக்கலவை மறுபடியும் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஜல்லி ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வரப்புழுதியாக இருக்கனால அந்த ஜல்லிக்குள்ள அந்த ஜல்லியோட கேப்புக்குள்ள நல்லா இறங்கும். வரக்கலவையாக இருந்துச்சுன்னா, அதே ஈரக்கலவையாக இருந்துச்சுன்னா அந்த ஜல்லி உள்ள இறங்காது. அப்படிங்கிறப்ப நம்ம வரக்கலவையாக போடுறப்ப அந்த ஜல்லி உள்ள இருக்கிற கேப்பு உள்ளெல்லாம் இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி அடித்தோம்னா அந்த தண்ணியில் கரைஞ்சி அந்தந்த கேப்புக்குள்ளே போய் ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எர்த்தாமர் ஓட்டிட்டு விளக்கமாத்தில் போட்டு நம்ம கூட்டணும் அப்படின்னாக்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இது நல்லா கிரிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கள் வீடியோவெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எங்கள்கிட்ட மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்தாக்க நாங்கள் நல்லபடியாக பண்ணி தருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க எங்கள் நம்பரு வீடியோ கீழே இருக்கும். இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி கொடுக்கலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸின் வணக்கம்.